Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 English sentences தாங்க பார்க்க போறோம். சோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படினா கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு பிராக்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படினு ஆசைப்பட்டாலே பேசி பிராக்டீஸ் பண்ணாதானே வரும். ஓகே, ஸோ நான் அமைதியாக இல்லாமல் முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், எனக்கு உன்னோட உதவி தேவை. எனக்கு உன்னோட உதவி தேவை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நீட் யோர் ஹெல்ப். ஐ நீட் யோர் ஹெல்ப். ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை. your help அப்படின்னா உன்னுடைய உதவி. நெக்ஸ்ட் ஒன், என் சட்டையை கசக்காத. என் சட்டையை கசக்காத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? டோன்ட் wrinkle my shirt. டோன்ட் wrinkle அப்படின்னா கசக்காத அப்படின்னு அர்த்தம். ஓகே, wrinkle அப்படின்னா கசக்கிறது, டோன்ட் wrinkle அப்படின்னா கசக்காத. மை ஷர்ட் என்னுடைய சட்டையை. ஓகே, டோன்ட் wrinkle மை ஷர்ட். எப்படி நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறேன் வாசிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு ரொம்ப அவசியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உன் சட்டை கசங்கி இருக்கு. உன் சட்டை கசங்கி இருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? your shirt is wrinkled. your shirt is wrinkled. ஓகே, wrinkled அப்படின்னா கசங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என் போர்வை எங்கே இருக்குது? என்னோட போர்வை எங்கே இருக்குது? தூங்க போகிற நேரத்தில் போர்வை தேடுவோம் இல்லையா? என் போர்வை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் மை blanket. வேர் இஸ் மை blanket. blanket அப்படின்னா வந்து போர்வை அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேர் இஸ் மை blanket. என்னோட போர்வை எங்கே இருக்குது? ரைட். நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி பேசாத. அதை பற்றி பேசாத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் அபவுட் தேட். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, அபவுட் தேட் அப்படின்னா அதை பற்றி. டோன்ட் டாக் அபவுட் தேட், அதை பற்றி பேசாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க. அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they will laugh at me. they will laugh அப்படின்னா அவர்கள் சிரிப்பார்கள். at me அப்படின்னா என்னை பார்த்து அல்லது என்னை நோக்கி அப்படின்னு அர்த்தம். ரைட், they laugh at me. அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். அவங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லைக் திஸ் சாங். ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும். திஸ் சாங் அப்படின்னா இந்த பாட்டு. இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ லவ் திஸ் சாங். ஐ லவ் திஸ் சாங். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், பேப்பரை கசக்காத. பேப்பரை கசக்காத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் crumple the paper. don't crumple அப்படின்னா கசக்காத அப்படின்னு அர்த்தம். crumple அப்படின்னா அப்படி கசக்கிறது, சுருக்கிறது. ஓகே, அதுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது? crumple அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, don't crumple the paper. பேப்பரை கசக்காத. நெக்ஸ்ட் ஒன், உன் லட்சியம் என்ன? உன்னோட லட்சியம் என்ன? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஈஸி தான். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ambition. ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம். எப்படி வாசிக்கணும்னு பாருங்கள். ஆம்பிஷன். ரைட். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? உன்னோட லட்சியம் என்ன? நெக்ஸ்ட் ஒன், உன் சட்டையை போடு. ஓ சட்டையை போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? புட் ஆன் யுவர் ஷர்ட். புட் ஆன் யுவர் ஷர்ட். உன்னோட சட்டையை போடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உன் சட்டையை கலத்து. உன்னோட சட்டையை கலற்று அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் ஆஃப் யுவர் ஷர்ட். டேக் ஆஃப் யுவர் ஷர்ட். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு காஃபி பிடிக்குமா? உனக்கு காஃபி பிடிக்குமா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டூ யூ லைக் காஃபி. டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்குமா?
coffee, right? காஃபினா காஃபி தான் இல்லையா, அது நம்ம காஃபி தான் சொல்கிறோம். Do you like coffee? உனக்கு காஃபி பிடிக்குமா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, உனக்கு டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், சேருக்கு கீழே பாரு, சேருக்கு கீழே பாரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லுக் அண்டர் த சேர். லுக் அப்படின்னா பாரு, அண்டர் த சேர் அப்படின்னா சேருக்கு அடியில், நாட்காலிக்கு அடியில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம செல்ஃபோனோ பர்ஸோ எங்கேயோ கீழே விழுந்திருக்கோம், சேருக்கு அடியில் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க வீட்டில்? அந்த சேருக்கு அடியில் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் லுக் அண்டர் த சேர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, டேபிளுக்கு கீழே பாரு, டேபிளுக்கு கீழே பாரு. ஓகே, மேஜைக்கு கீழே பாரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், கதவை அடித்து மூடாத. சில பேர் டப்புன்னு கதவை மூடிட்டு போவாங்க இல்லையா வீட்டு கதவை, அப்போ என்ன சொல்லுவாங்க? கதவை அடித்து மூடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஸ்லாம் த டோர். ஸ்லாம் அப்படின்னா அடித்து சாத்துறது, ரைட்? டோன்ட் ஸ்லாம் அப்படின்னா கதவை அடித்து மூடாத அப்படின்னு அர்த்தம், ரைட்? டோன்ட் ஸ்லாம் த டோர். நெக்ஸ்ட் ஒன், கண்களை தேய்க்காதே. கண்ணை கசக்காத, இல்லை கண்ணை தேய்க்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ரப் யுவர் ஐஸ். டோன்ட் ரப் அப்படின்னா கசக்காத, யுவர் ஐஸ் அப்படின்னா உன்னுடைய கண்களை. நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வாட் டிட் ஹீ சே. வாட் டிட் ஹீ சே. அவன் என்ன சொன்னான். நெக்ஸ்ட் ஒன், என் உடைகள் ஈரமாக உள்ளது. என் உடைகள்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நம்ம மழையில் நனைஞ்சிட்டோம், ஓகே, நம்ம ட்ரெஸ் எல்லாமே என்ன சொல்கிறது? ஈரமாக இருக்குது நம்மளோட க்ளோத்ஸ் எல்லாம். அப்போ எப்படி சொல்லுவோம்? மை க்ளோத்ஸ் ஆர் வெட். மை க்ளோத்ஸ் ஆர் வெட். வெட்னா ஈரமாக இருக்கிறது. மை க்ளோத்ஸ் அப்படின்னா என்னுடைய உடைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை கிளாத்ஸ்னு வாசிக்கக்கூடாது. ஓகே, க்ளோத்ஸ். மை க்ளோத்ஸ் ஆர் வெட், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் தனியாக இருக்க. நீ ஏன் தனியாக இருக்க. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? why are you alone. why are you alone. alone அப்படின்னா தனியாக, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது வேணுமா. உனக்கு ஏதாவது வேணுமா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? do you want anything. do you want anything. உனக்கு ஏதாவது வேணுமா. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா. உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கணும். ஒரே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணணும், ரைட்? என்ன சொல்லுவீங்க, எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வந்த. நீ எப்போ வந்த. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? when did you come. when did you come. நீ எப்போ வந்த. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவன் எப்போ வந்தான். அவன் எப்போ வந்தான். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என்ன வேணும். அவனுக்கு என்ன வேணும். எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டஸ் ஹி வாண்ட். வாட் டஸ் ஹி வாண்ட். அவனுக்கு என்ன வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிண்ணம் எங்கே இருக்குது. கிண்ணம், ஓகே, பவுல் இங்கிலீஷில் வந்து. ஸோ கிண்ணம் எங்கே இருக்குது அப்படின்னு கிச்சனில் போயிட்டு நம்ம கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் த பவுல். வேர் இஸ் த பவுல். பவுல் அப்படின்னா கிண்ணம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னோடய ஃபோன் எங்கே இருக்குது. என்னோட ஃபோன் எங்கே இருக்குது. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் மை ஃபோன். வேர் இஸ் மை ஃபோன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எங்களை தெரியுமா. உனக்கு எங்களை தெரியுமா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ நோ அஸ். டு யூ நோ அஸ். உனக்கு எங்களை தெரியுமா. அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், காஃபி போடு. காஃபி போடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மேக் காஃபி. மேக் காஃபி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, டீ போடு. டீ போடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான கேள்வி, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 25 சென்டென்சஸை பேசியும் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.